Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः सन्तश्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः नमः सरसे सरसस्पदये च महरिदं भागधेयं यत्र विराजमानानां एतेषां महाजनानां समूहे अस्य महाविद्यालयस्य भूतपूर्वछात्रस्य दासस्य अनन्तपद्मनाभस्यापि अवकाशः लब्धः इत्येतत् तदर्थम् अमुम् अवकाशं दत्तवतां सर्वेषां भागवतोत्तमानां सविधे पुनः पुनः अभिवादान् निवेद्य अयं बालः स्वप्रवचनकौशलं प्रकटीकर्तुं न परन्तु स्ववाक्पाटवसिद्ध्यर्थम् अत्र अद्य प्रभृति त्रिरात्रं पट्टाभिषेकत्रयम् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोदमारभते மகன்களே உயர்ந்ததான ஒரு சபை இன்றைய தினத்தில் அடியனுக்கு பிராப்தமாயிருக்கு. சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு அடியேன் பெற்ற பாக்கியம் இது. இந்த சபையில் சாரதா விலாசினி சபையில் இருந்து ஒருவர் பேசினாரேயானால் அவருக்கு எல்லா சபைகளிலும் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்பதற்கு அடியேன் நிதர்சனம் இந்த பாடசாலையில் வாசித்ததனால. இப்போ இருக்கக்கூடிய பிராம்சுபால மகோதரியான என்விடி சார், அடியனுக்கு வாத்தியராக இருந்ததான இபி சார், ஜேவி சார், அது தவிர அடியனுக்கு ஆங்கில அறிவை ஊட்டியதான எங்கள் டீச்சர் வந்திருக்கா. ஆரம்பத்திலேருந்து என்னை பார்த்தவா, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷத்தில் அடியன் வந்து உபன்யாசம் பண்ணணுன்றதான ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. எம்பெருமானுடைய திருவுள்ளம் இன்றைய தினத்தில் பலிச்சது. எங்கள் செக்ரட்டரி அவர் அழகான ஒரு உபன்யாசத்தை பண்ணினார். இந்த உபன்யாசம் எனக்கு நொற்று. எதனால் சொல்கிறேன்னா, நான் இந்த உள்ளே வந்து உபன்யாசம் பண்ணலையே தவிர இதை சுற்றி 4 திக்கு 8 திக்குகளும் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன். இதே மாதிரி ஒரு 12 வருஷங்களுக்கு முன்பாக எதிர அப்பர் சுவாமி கோவிலில் அடியனுக்கு பாதுகாசகஸ்திரம் முதல் உபன்யாசம். இங்கே இது நேர் காம்பவுண்டில் எதிர பாதுகாசகஸ்திர உபன்யாசம் முதல்ல இங்கே அப்பர் சுவாமி கோவிலில் அடியன் வந்து பண்ணேன். அதற்கு இனாகரேஷன் எங்கள் செக்ரட்டரி தான் வந்து பண்ணினார். அப்போ
இந்த ராமே ராஜ்யம் பித்ரபிமதம்ன்றதான ஸ்லோகத்தை அந்த சுவாமி சுமார் 35 நிமிஷம் உபன்யாசம் பண்ணார். அதை முடிச்சோடய சொன்னேன், நான் பேக்கப். ஏன்னா நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தனோ அதெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு மேலே எனக்கு அதில் தெரியாது. அவ்வளோதான். நான் பாதுகா சாஸ்திரத்தை பரிச்சயம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஆரம்ப ரசம் இப்போ அப்படி தான் இருந்துருக்கு, அது விஷயம் வேறு. ஆனால் அற்புதமான அந்த சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தி எடுத்து அதை ஒரு வைகரியாக காண்பித்து சொன்னவர். எங்களிடத்தில் ரொம்ப வாஞ்சையுடையவர். சில விஷயங்கள் முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் இப்போ விஞ்ஞாபனம் பண்ணுறேன். எங்களிடத்தில் அவர் வாஞ்சை உடையவர். அதாவது நாங்கள்லாம் இந்த பாடசாலையில் வாசிக்கச்சே எல்லாரும் வாசித்தா நான் கூட இருந்தேன். இங்கே மீமாம்சா சிரோமணி அடியன். நான் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒன்றும் பெரிய பிரகாசமாக ஒன்றும் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஏதோ இருக்கிறத நொற்று பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு தான் புத்தி சாமர்த்தியம் உண்டு. ஆனால் சம்பிரதாயத்தில் ஒரு அதீதமான ஒரு ஈடுபாடு உண்டு, அவ்வளோதான் விஷயம். அது இருந்தால் ஸ்ரத்தையாரேயம் அஸ்ரத்தையாரேயம். அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்போவுமே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டின்னு ஒன்று வைப்போம். கடைசியில் ஸ்கூலில் இது காலேஜ் முடித்த உடனே பசங்கள்லாம் வாத்தியார்களுக்கும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இருந்தது. அப்போ சார் சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த காலேஜ்லேருந்து படித்த நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சரி, அந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். யாருக்கிட்ட உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணுமா, வேறு ஏதாவது வேணுமா, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னுடைய பூர்வ செட்டு, எனக்கு முன்னாடி செட் ஒருத்தர், அவர் ஒரு ஹெல்ப் கேட்டார் சார்கிட்ட. அதையும் அவர் பண்ணினார். அதை சொல்ல வரேன் எதுக்காகன்னா, அபிராம சுந்தரன் என் கூட ஒருத்தர் எனக்கு முன் செட்டு அவர் படித்தார். அவர் சினிமா டைரக்டராக போகணும்னு ஆசைப்பட்டார். அதையும் எங்கள் சார் ரெக்கமெண்ட் பண்ணார். எனக்கு ஞாபகம் இருக்குது, உண்டா இல்லையா? அவர் இங்கே வாசிச்சுட்டு என்னமோ சினிமா ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பரவாயில்லப்பா, நீ ஆசைப்பட்டியோ இல்லையோ, அதுக்கு உண்டான பிரயத்தனங்களை நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பிரயத்தனப்பட்டார். ஆகையால் வாசிக்கும் பொழுதே பசங்களுக்கு ஒரு அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்றதான ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் நடக்கக்கூடியதான ஒரு கலாசாலை. இந்த கலாசாலை எத்தனையோ சபைகளில் சென்று உபன்யாசம் செய்திருந்தால் கூட இந்த சபைக்கு வந்து அடியன் உபன்யாசம் செய்வதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவர் என்கிட்ட பேசச்சே சொன்னேன், சார் ஆடியன்ஸ் வருவாடான்னு கேட்டேன். ஆடியன்ஸ் வருவாடான்றதுக்கு எனக்கு கூட்டம் சேர்த்துக்கிறதுக்கோசரம் இல்லை, நான் இங்கே உபன்யாசம் பண்ணுறேன், இந்த காலேஜில் நான் படித்தவேன்னு ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் கேட்ட கேள்வி. என்னுடைய ஆடியன்ஸுக்கு நாளைக்கு காலத்தில் நான் டிவியில் சொல்கிறேன், நான் படித்த கல்லூரியில் எனக்கு உபன்யாசம் பிராப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. அதை அனுகிரகித்த அத்தனை பாகவருத்தமாளுக்கும் என்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதனால தான் சொன்னேன், நான் இருந்த பொழுது திருவாராதன மணின பெருமாள் இந்த ராமச்சந்திரமூர்த்தி இங்கே அடியன் பாடசாலையில் வாசித்த பொழுது, இந்த குருகுலத்தில் பயின்ற பொழுது நான் ஆராதன மணின பெருமாள். ஆனால் இப்போ நன்னா பலன்னு இருக்காரு. அப்போ நான் கவனிச்சிருந்தேன், ஒருவேளை அது மாதிரி இல்லையோன்னு தெரியல. இப்போ நன்னா புதுப்பொலிவோடு இருக்கார். இல்லை, நம்மளை ஆராதித்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பட்டாபிஷேகத்தை சொல்கிறானேன்றதான பூரிப்பு அந்த ராமன் திருமண்டலத்தில் இருக்கணும் தெரியல. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்யமசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. 3 நாட்களில் 3 தலைப்பு, 3 பட்டாபிஷேகம். எந்த ஒரு பட்டாபிஷேகம் லோகவிதித்தமான ஒரு பட்டாபிஷேகமோ, எந்த பட்டாபிஷேகத்தினாலே மற்ற எல்லா பட்டாபிஷேகங்களும் நடந்ததோ அந்த பட்டாபிஷேகத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். வஸ்துதா 4 நாள் கொடுத்துருந்தா நடுவில் விபீஷண பட்டாபிஷேகமும் வந்திருக்கணும். ஆனால் அடியனுக்கு அவகாசம் இல்லை. முதல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நிச்சயிக்கப்பட்டது. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வப்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சுபாஷித பத்ததியில் என்ன நடந்தது என்பதை ஒரே ஸ்லோகத்தில் அத்தியுதமாக காண்பிச்சுட்டார். அதுக்கு மேலே நம்ம ராமாயணத்தை நோண்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த பாதுகா பட்டாபிஷேகம் நடைபெற்றதினாலே தடையின்றி சுக்ரீவ மகாராஜனுடைய பட்டாபிஷேகம் நடைபெற்றதோ, விபீஷணனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்விக்கப்பட்டதோ, ஏன் ராமனுக்கே மீண்டும் ராஜ்யம் கிடைச்சதோ, அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை உலகத்திற்கு உணர்த்திய வள்ளல் பரதாழ்வான். ராமாயணத்தில் யார் சிறந்தவன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் ராமன் கொண்டாடிட்டு இருக்கா. ஆனா ராமனை போய் ஒரு கேள்வி கேட்டா, நசந்தி பிராதர சர்வே பரதோபமாக, பரதனுக்கு சதிருஷமானது ஒரு சகோதரனை பார்த்ததே கிடையாது. அந்த குஹன் பேசுவான், 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியனம்மா. ஏய், ராமன் என்னடா பெரிய சாதிச்சுட்டான், அவனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணா அவ அப்பா. அடுத்தது என்ன எடுத்து அவ அம்மா இல்லைன்னு கெடுத்துட்டான். மந்தரா தூஷிதாசையான்னு அந்த மந்தரையினுடைய உபதேசத்தினாலே அது கெடுக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு. ராமன் பெரிய தியாகின்னு அவனை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒன்றும் தியாகம் பண்ணிடல, எல்லா விதத்திலும் இவனுக்குத்தான் ராஜ்யம், நீ ஏற்றுக்கொள் என்று எல்லோரும் அவனை நிர்பந்தம் செய்த பொழுது கூட துளியும் அதற்கு பணியாமல்
பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவஹா. காளிதாச மகாகவி பேசுவான். பரிவேத்தாரம் ஆத்மானம் நம்ம லைப்ரரியில் உட்கார்ந்து பார்த்த புஸ்தகம் தான். இப்போ ஒன்றும் புதுசாக இருக்கோசரம் புஸ்தகமே பார்க்கல, அன்னைக்கு பார்த்து நோட்டு பண்ணி வச்சுட்டு தான். பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவஹா. எல்லா தகுதி வாய்ந்தவனான தமையன் ஒருவன் அவன் இருக்கும் பொழுது அவனை உதாசீனம் செய்து ஒரு தம்பி தான் மனம் செய்து கொண்டானையானால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு பரிவேத்திர தோஷம் என்று பெயர். ராமன் இருக்க நான் ராஜ்யத்தை ஸ்வீகரித்தேனால் எனக்கு பரிவேத்திர தோஷம் உண்டாகும் என்று பயந்து எல்லாவற்றையும் விடுத்து எனக்கு ராமன் தான் அனைத்தும் என்று ஓடினானே, அந்த பரதனை பார்த்து குஹன் பேசினான். 1000 ராமர் நின்கேளாவரோ தெரியனம்மா. ஹே பரதா, 1000 ராமர்கள் ஒன்று திரண்டு வந்தால் கூட உனக்கு சதிருஷமாக மாட்டார்கள்டா, அத்தகு பெருமை உனக்கு இருக்கிறதுன்னு சொன்னான். அதனால்தான் பரதனால்தான் ராமனுடைய பிரபாமா விஷயமும் லோக விதித்தமாயிற்று, ராமனுடைய பாதுகையின் பிரபாவமும் லோக விதித்தமாயிற்று. இல்லைனா லோகத்துல பாதுகையை பத்தி யார் தெரிஞ்சுப்பா? பாதுகையை யாராவது கொண்டாடுவாளா? இப்ப நாம வேணா கொண்டாடுறோம், உபன்யாசத்துல வரைச்சே நாம வெளில விட்டு வந்த பாதுகையை ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா. ராம பாதுகைக்கு இப்படி ஒரு பெருமை உண்டான லோகத்துல யாரால தெரிவித்தப்பட்டதுன்னா பரதனால தான் தெரிவித்தப்பட்டது. ஆனா வேதாந்த தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சாதிப்பார். இந்த சமுத்திரராஜனுடைய சரணாகதி, சமுத்திரராஜனை குறித்து பகவான் சரணாகதி செய்தான். முதல்ல கடற்கரையில உபவாசம் இருந்தவன் ராமன் தான். உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரிஜினலா இருந்தான். ஆனா உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரல. க்ஷமாவதாம் ஹி ஏகோ தோஷா அபம்ஸ்தம் மன்யதேனரஹ சாபமானிய சௌமித்ரே ஷராம்ச்சாசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிரபங்கவாகான் நான் பெருமான். அப்படி ஒரு கோபம் வந்தது ராமனுக்கு. ஏண்டா பொறுமையா ஒருத்தர் தான் அவனை பேடி பயில் நினைக்கிறேடா. லக்ஷ்மணா, நன்கு விஷத்தில் தோய்த்த அம்பை கொண்டு வா, ஒரு அடி அடிக்கிறேன், அடிச்ச வேகத்துல சமுத்திரம் மொத்தம் வத்தி போயிடும், எல்லா குரங்கும் நடந்தே லங்கைக்கு போகட்டும், அப்புறம் பின்னாடி யாராவது ராமர் சேது வந்தனம் பண்ணாரா இல்லையான்னு அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாரோ இல்லையோ, எல்லா குரங்குக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுறேன். என்ன எடுத்து சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாக. இது ஏன் இந்த அவஸ்தை? மொத்த சமுத்திரத்தினுடைய ஜலம் மொத்தத்தையும் வத்த அடிச்சுட்டா, நடந்தே எல்லா லங்கைக்கு போகட்டும் நிச்சயம் பண்ணான். அப்போ ஓடி வந்தான் சமுத்திரராஜன் வருணன். ஓடி வந்து பகவானுடைய சரணாரவிந்தத்தில் விழுந்து, சுவாமி என்னை மன்னிச்சிரு, நான் எங்கேயோ போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன், எங்கே போயிருந்தேன், ஏதோ சமாதானம் சொல்லிட்டான், ஆயிடுத்து முடிஞ்சு போச்சு. ஆனால் தேசிகன் சொன்னார் பாதுகா சாஸ்திரத்தில், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான் இந்த வருணன். கடலரசன் கொஞ்சம் அவசரப்பட்டான். என்ன சுவாமி, 3 நாள் கழிச்சு தான் வந்தான், இதில் எப்படி அவசரப்பட்டான்? இல்லை இவன் சரணாகதி பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லைன்னு. சரணாகதி பண்ணா ராமன் அடிச்சானா அந்த அம்புகள் மொத்தம் சமுத்திர ஜலத்தை வத்தடிச்சிருக்குமே, ஒரு டிராப் ஜலம் இல்லாமல் மொத்தம் முழுங்கி இருக்குமே. ஒன்றும் நடந்திருக்காது. ராமனுக்கு பராக்கிரமம் இல்லைன்னு லோகம் தெரிஞ்சிருக்கும். வீரா சத்தியவிரதான்னு எந்த வாய் அவனை கொண்டாடிற்றோ, தோலாத தனிவீரன் என்று எந்த ராமனை போற்றினார்களோ அத்தகு ராமனுக்கு பராக்கிரமம் இல்லை என்பதை உலகம் பார்த்திருக்கும். நல்ல வேளை இவன் வந்து செய்த சரணாகதியினாலே ராமன் தப்பினான். புரியலையே? ஒண்ணுமில்லப்பா. தினந்தோறும் பரதன் நந்தி கிராமத்தில் வசித்துக் கொண்டு அங்கே சரையு நதிக்கரையில் பாதுகாதேவிக்கு திருமஞ்சனம் செய்து கொண்டு வருகிறான். அவன் பாதுகாராதகன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பாதுகாதேவிக்குத்தான் நிவேதனம் பண்ணுவான். ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்தியன் வால்மீகி. முதல்ல பாதுகாதேவிக்கு நிவேதனம் செய்து அவளுக்கு விண்ணப்பித்து அவளுக்கு தான் அடியவனாக பரதன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். தினந்தோறும் பாதுகைக்கு திருவாராதனம், அதற்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்ப அந்த தீர்த்தம் எங்க போய் விழுந்தார்? சரையூல போய் சேர்ந்தது. பாதுகைக்கு செய்யக்கூடிய திருமஞ்சன தீர்த்தம் சரையூ நதியில போய் கலந்தது. அடுத்து இப்ப சரையூ எங்க போச்சினர்? சமுத்திரத்திற்கு வாகினிபதி என்று ஒரு பெயர் உண்டு சம்ஸ்கிருதத்தில். வாகினிபதினா என்ன அர்த்தம்? நதிகளின் கணவன். பிரசித்தமா ஒரு ஸ்லோகம் சொல்றமே, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். மலையில மழை பெஞ்சதுன்னா அந்த மழை நதியா மாறி நாட்டிலெல்லாம் பாய்ந்து எங்க போய் சேரும்? சமுத்திரத்தில் சென்று சேரும். அப்ப சமுத்திரம் வாகினிபதி, நதிபதி. சமுத்திரத்தில் சரையூ நதி சென்று சங்கமிக்கிறது. ஆயிடுத்து. இப்பொழுது சரையூ, அந்த சரையூனிடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பாதுகா தீர்த்தம் அதோட சேர்ந்து சமுத்திரத்தில் சங்கமிச்சு கொடுத்தனா ராமபாணத்தினால் கூட சமுத்திரத்தை வற்றடிக்க முடியாது. ஏனென்றால் பாதுகாதேவியின் சம்பந்தம் சமுத்திரராஜனுக்கு இருக்கிறது. அவனுக்கு பாதுகாதேவியின் சம்பந்தம் இருக்கு. அது தெரியல, நமக்கே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த வஸ்துவை நாம புரிஞ்சுக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய மகான்கள் நம்ம கூட பழகுவா, அவளுடைய பிரபாவ விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது.
நல்ல மேதாவிகள் நம்ம கூட பழகுவா, அவளுடைய மேதாவிலாசத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி சமுத்திரராஜன் தன்னிடத்துல பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தை பெற்றிருந்தால் கூட அதை உணராமல் இருந்தான். ஓடி வந்து பகவானிடத்துல சரணாகதி பண்ணான். உண்மையில் ராமன் பானத்தை விடுத்திருக்க வேண்டும். அந்த ராமபானம் நிஷ்பலமாக போயிருந்தது என்றால் எங்கள் பாதுகாதேவியின் பிரபாதிசயம் இன்னும் லோகவிதித்தமாயிருக்கும்னு சுவாமி தேசிகன் சார். இது யாரால, இது அத்தனைக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா அதை போஜ மகாகவி சம்பூல சொல்லுவான். ஒன்று வேண்டாம்னு சொல்லணும். இப்பெல்லாம் என்ன சொல்றான், ஒன்று வந்தா இன்னொன்று வருது, ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம்னு. ஆனால் பரதன் ராமாயணத்தில் அது விஷயம் கிடையாது. ஒன்று வேண்டாம்னா ரெண்டு வருது. என்ன, ஒரு மகுட்டம் வேண்டாம்னா எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், பட்டாபிஷேகம் வேண்டாம். அதை சம்பூல சொன்னான், மகார்க்கம் மகுடத்வயம். அவனுக்கு 2 மகுடங்கள் கிடைத்தன. ராமனுடைய 2 பாதுகைகளை 2 மகுடங்களாக காண்பித்து அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினன் முடித்தளம் இவை என்று முறையில் சூடுவான் கம்பன் பேசினான். அது அப்படியே போஜமகாகவி சம்பூல சொன்னான். ஒன்று வேண்டாம் என்று மறுத்தான். கடைசியில் அவனுக்கு கிடைத்தது 2. அதுபோன்று தான் எம்பெருமானிடத்தில் பக்தி செய்பவனுக்கு, அச்சஞ்சலமான பக்தி விஷயத்தை பெற்றவனுக்கு எல்லா விதமான மங்களங்களும் சிரேசங்களும் தானாக அகமகமைக்கையா என்று போட்டி போட்டு வரும் பரதாழ்வானுடைய பரதாழ்வான் பெற்ற அனுகிரகத்தை போலேன்னு வர்ணிக்கிறது. அப்பொழுது அந்த பரதனால் அன்றோ பாதுகையின் பிரபாவம் காண்பிக்கப்பட்டது என்று பாதுகா சகஸ்திரத்தின் 2வது ஸ்லோகத்திலேயே பரதன் புகழ் பாடினார் சுவாமி தேசிகன். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபஜ்ஞமசேஷதः பிருத்திவ்யாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. இவன் காட்டிற்கு சென்றதனுடையதான பிரயோஜனம் என்ன, எந்த நோக்கத்துடன் என்ன உத்தேசத்துடன் காட்டுக்கு போனான்? நான் காட்டுக்கு போறேன், ராமனை பார்ப்பேன், அவன் காலில் விழுந்து கதறுவேன், ராமா நீ வந்துரு, ராமா நீ வந்துரு, ராமா நீ வந்துருன்னு பிரார்த்திப்பேன். ஒருவேளை ராமன் வரல அப்படின்னு சொன்னா, எப்படி லக்ஷ்மணன் அந்த காட்டில் ராமன் கூட அணுக்கனாக அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதஷ்டேன்னு அவனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சகலவிதமான கைங்கரியத்தையும் செய்கிறானோ, அதுபோன்று நானும் காட்டிலேயே இருந்து கொண்டு ராமதாசனாகவே வாழ்க்கையை நடத்துவேனே தவிர்த்து ஒரு பொழுதும் ராஜ்யத்திற்கு மீண்டு வரமாட்டேன் என்று சூளுரைத்து சென்றவன் பரதன். இங்கேருந்து போனான், ரத்தகஜ துர்கபதாரிகளை கலப்பிண்டு அத்தனை பேரை அழைச்சின்னு போனான். எல்லாரும் சேர்ந்தான். ராமன் உட்கார்ந்து இருக்கார். பரதன் திருவடியில் விழுந்து பிரார்த்தித்தான். ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசாயாச்சிதோ மயா பிராதுஹு சிஷ்யஸ்ச தாசஸ்ச பிரசாதம் கர்த்துமர்ஹசி. ராமா, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய அடிமை, உன்னுடைய பணியாளன், நீ எந்த நிலையில நினைச்சாலும் சரி, இத்தனை பேர் மகான்கள் சேர்ந்து உன்னுடைய காலில் விழுறோம், இத்தனை மந்திரி பிரதானிகள் பாகவதத்தவர்கள் சேர்ந்து ராமா உன்னை பிரார்த்திக்கிறவன் என்னுடைய மனசு இறங்கவில்லையா என்று பகவானை நிர்பந்தம் செய்தவன் பரதன். அவனை பணிய வைப்பதற்காக பலவிதமான உபாயங்களை கை கொண்டான். கடைசியில் ராமன் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீ பண்றது தப்பு, இது தர்மத்தை மீறின காரியம். நம் அப்பா தர்மத்திற்காக பிராணவியோகம் செய்தவர், அவருக்கு பிள்ளையாக பிறந்த நாம் இருவரும் தர்மத்தை மீறின காரியத்தை செய்தோமையானால் அது குலத்திற்கு இழுக்கு, அவருடைய பிரபாவாரிஷயத்திற்கு இழுக்கு என்பதாக சொல்லி ராமன் மறுத்தான். அப்பொழுது வசிஷ்டருடைய பிரேரணையினாலே பரதன் அங்கிருந்ததான பாதுகைகளை பெற்றான். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இதுதான் சுவாமி தேசிகனுக்கு மெயின் ஃபுட்டேஜ். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அப்படி கொண்டு போறதோ இல்லையோ, அது பெரியவர்கள் சொல்வார்கள், ஷான் கட்டையில் 1000 துளை துளைத்த தூப்புல் பிள்ளையே பிள்ளை. சுவாமி தேசிகனுடைய பெருமைக்கு ஷான் கட்டையில், ஷான் கட்டைன்னு அர்த்தம் அவளுக்கு எது சைஸு அப்படின்னா தெரியாது சுவாமி, வெளில போகச்சே எது நல்லா இருக்கோ அதை உபயோகப்படுத்த வேண்டியது தான் தவிர எங்களுக்கு என்ன சைஸ்ன்றது தேவையில்லை. வரச்சே ஒன்று சரியா இல்லை, கொண்டு இங்கே விட்டோம், இங்கேருந்து போச்சே புதுசாக ஒன்று கிடச்சதுன்னா பாதுகா பட்டாபிஷேக பிராப்த பலன் நினச்சிட்டு போகிறோம்னா அது இல்லை. அவரவர்களுக்கு எதுன்னு இந்த ஷான், ஒரு ஷான் தான் அளவா. ஷான் கட்டை பகவானுடைய அந்த பாதுகைன்றது இருக்கே, அது என்ன ஷான் கட்டை. அதில் 1000 துளை துளைத்த தூப்புல் பிள்ளை. 1000 ஓட்ட போட்டார் சுவாமி தேசிகன். 1008 ஸ்லோகம் ஒரே ஒரு சாண்டல் பகவானுடைய பாதுகை. அதுவும் ராத்திரியினுடைய ஒரு யாமத்துக்குள்ளாக 2 ஸ்லோகம் நுற்று பண்ண முடியுமா? இன்னைக்கு புதுசா ஆச்சரிய சூடாமணி சக்தி பத்திரந்து 2 ஸ்லோகம் பார்த்தேன். இன்னைக்கு பாதுகாப்பட்டா விஷயத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமேன்னு மத்தியானம் உட்காந்து நுற்று பண்ணேன். காரில் வரைச்சே எத்தியோ பேசணும். ஸ்லோகத்துடைய ஆரம்பமும் ஞாபகம் இல்லை, மத்தியமும் ஞாபகம் இல்லை. நானும் அப்போ பிடிச்சி மனசுக்குள்ளே போட்டுட்டே இருக்கேன், வரமாட்டேன்றது. ஒரு ராத்திரியினுடைய ஒரு யாமம், அந்த யாமத்துக்குள்ளே 1008 ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் வச்சிருந்தாரு.
அவர் என்ன பண்ணார், எத்தனை ஜிபி மெமரின்னு கேட்டால் சொல்ல முடியுமா நம்மளால? அதை கிரகிக்கிறதுக்கு நமக்கு மெமரி போராது, அவருக்கு எத்தனை ஜிபி மெமரின்னு அவன் கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் இன்ஃபினிட்டி மெமரிஸ். அதெல்லாம் அதை அவன் வேல்யூவே பண்ண முடியாது. இத்தகு ஸ்லோகத்தை, இத்தகு உயர்ந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தான் அருளி செய்வதற்கு எது காரணம்? ஒரு ஸ்லோகம், வால்மீகி ராமாயணத்தில் அமைந்த அற்புதமானது ஒரு ஸ்லோகம். அதிரோஹார்ய பாதாப்யாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. வியாக்கியானத்தில் மகான்கள் கூறுவார்கள், அலப்தஸ்ய லாபஹா யோகா லப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹான். கிடைக்காத உயர்ந்த பாக்கியம் கிடைத்தது என்றால் யோகம். ஆமா, அனந்தபுரானுக்கு இன்னைக்கு யோகம் அடிச்சது. யாரோ மயிலாப்பூர்ல பேசினான். என்ன, அவன் வாசிச்ச காலேஜிலேயே இல்லை, அவன் போயிட்டு வந்த காலேஜிலேயே உபன்யாசமானார். அது யோகம். அதை சரியா பரிபாலனம் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க, அதற்கு பேர் க்ஷேமம். அலப்தஸ்ய லாபஹா, இதுவரையிலும் கிடைக்காத உத்கிருஷ்டமானது ஒரு விஷயம் நமக்கு கிடைத்தது என்றால் அதற்கு யோகம் என்பது பெயர். அதை நாம் எப்பொழுதும் நம்மிடத்தில் தக்க வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அதற்குத்தான் க்ஷேமம் என்பது பெயர். ராமா, உன்னை பிரார்த்தித்தேன், நீ வரவில்லை. உன்னை விடுத்து செல்வதற்கு எனக்கு மனசு இல்லை. உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன். ஆகையால் உன் பிரதிநிதியாக உன் ஸ்தானத்தில் உன்னுடைய திவ்யமான 2 பாதுகைகளை நீ தந்தருள வேண்டும். இந்த பாதுகைகள் உலகத்தை ரட்சிக்கப் போகின்றன. ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹா என்று பிரார்த்தித்து சென்றான். அதை தேசிகன் கேட்டார், பார்த்தேடா வரச்சே என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்தான், ஆஹான்றான், அப்படின்றான், இப்படின்னா. நான் ராமன் இல்லைன்னா அங்கேயே காட்டிலே இருப்பேன்னா, அவர் திருவடிவாரத்திலே உட்கார்ந்துருவேன், லக்ஷ்மணனை போல நான் கைங்கரியம் பண்ணுவேன், திரும்பி ஒரு பொழுது ராஜ்யத்துக்கு வரமாட்டேன்னு சூளுரைத்து சென்றவன் என்ன எடுத்து அப்படின்னு கேட்டா, முதல் நாள் உபன்யாசத்துக்கு வரவர் அடுத்த நாள் என்ன பண்ணுவாரோ அதே காரியத்தான் பண்ணாங்க. என்ன பண்ணார்? அப்படியே ஒதுக்கிட்டான் சுவாமி. ஏன் ஒதுக்கிட்டானார்? மத்வா திருநாய பரதோ மணிபாத ரக்ஷே ராமேண தாம் விரஹிதாம் ரகுராஜதானீம். ராமன் இல்லாத அயோத்தியை அவன் புல்லை காட்டிலும் படுகேவலமாக மதித்து இனி நான் வசிக்க மாட்டேன், எந்த இடத்தில் ராமன் இருக்கிறானோ அதுதான் அயோத்தி என்று சீதாதேவி சொன்ன வார்த்தையை அனுவரித்துக் கொண்டு சென்றவன் அப்பொழுது ராமன் வரமாட்டேன் என்பதாக மறுத்த பொழுது உடனே தன்னுடையதான கொள்கையை மாற்றிக்கொண்டு ராமனுடைய பாதுகைகளை தான் பெரிய பெருமையாக பெற்று வந்தான். ஏன், ராமனை காட்டிலும் பாதுகைக்கு பெருமை அதிகம் என்பதை பரதன் உணர்ந்திருந்ததினாலே. ராகவன் என்னும் ஆண் சிங்கம் காட்டிற்கு ராட்சசர்களை வேட்டையாடச் சென்றது. அப்பொழுது பாதுகை என்னும் பெண் சிம்மமானது பரதன் முதலான குழந்தைகளை காப்பதற்காக மீண்டும் ராஜ்யத்திற்கு வந்தது. பாரதந்திரியம் ஒன்று பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள், அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா ஒருத்தருக்கு நாம் கீழ்ப்படிதல்னா, சுவாமியினர் நீ என்ன சுவாமி, நான் சுவாமியா இருக்கேன், நீ என்ன சுவாமியா இருக்க சொல்றது, இப்படி கேள்வி கேட்டுருந்தா பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்றாரோ, என்ன கட்டளையோ அந்த கட்டளையை நாம் சிரமேற்கொண்டு அதை மீறாமல் செய்ய வேண்டும். இதற்குத்தான் பாரதந்திரியம் பேர். இந்த பாரதந்திரியத்தில் யார் சிறந்தவாள்? ஐயோ, சீதாதேவியை காட்டிலும் பாரதந்திரியத்தில் சிறந்தவாள் உண்டா லோகத்தில்? அந்த அம்மா உத்தமி, எப்பேற்பட்ட பதிவிரத்தை, சிறையிருந்தவள் ஏற்றுமிரே ஸ்ரீமத் ராமாயணம்னு சுவாமி மணவாள மாமனிகள் காண்பிப்பாரு. அப்போ சீதா பிராட்டியினுடையதான பெருமைத்தானே ஸ்ரீமத் ராமாயணம். சீதாயா சரிதம் மகாத்தனு. இப்போ பாரதந்திரத்தில் சீதையை காட்டில் உயர்ந்தவள் உண்டானார். ஆருங்கான சொன்னா, காட்டுக்கு வராதடி அம்மா, அதுலேயே இரு, ஒரு 14 வருஷம் நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன், அப்புறம் நான் அவனை அழைச்சின்னு போறேன்னு சொன்னா, கிப்வா மன்யத வைரேகா பிதாமே மிதிலாதிபகா ராம ஜாபாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னா சீதை. ஓஹோ, எங்கள் அப்பா இப்போதான் தெரியறது, ஒரு ஆம்பளை வேஷத்தில் இருக்கிற பொம்பளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் போல இருக்கு. என்னமோ காட்டுக்கு வந்தால் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்குன்னு பயமுறுத்துறே சுவாமி, என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு சீத்தை சொன்னான். வாண்டான்னு பெருமாள் சொல்லச்சே, அக்கதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகான்னு, நான் முன்னாடி போகிறேன், உமக்கு என் பின்னாடி வரத்துக்கு எஸ்டேஷனாக இருந்தால் விட்டுரும், நான் போகிறேன் உமக்கு முன்னாடி காட்டுக்குன்னு ராமன் சொன்ன வார்த்தையை மறுதளித்து கொண்டு ராமனை மீறிக்கொண்டு சீதாதேவி காட்டுக்கு வந்தாளே, அவள் பரதந்திரியா இல்லையே? ஆத்துக்காரர் சொன்ன பேச்சு அப்படி ஒன்றும் அடங்கி கேட்டதா தெரியல. லக்ஷ்மணன் இருக்கானே, அலநாடு சௌமித்ரி பாரசேவ சலரேயு சீதாரோந்த புலகாங்கிதடுனர் தியாக பிரம்மம். அலநாடு சௌமித்ரி பாரசேவ சலரேயு, அந்த சௌமித்ரி லக்ஷ்மணன், அவன் எப்பப்பா அவனை விட்டு பெருமாள் பிரிஞ்சதே கிடையாது. சீதையை விட்டு கூட பெருமாள் பிரிஞ்சிருக்கார், லக்ஷ்மணனை விட்டு பெருமாள் பிரிஞ்சதே கிடையாது. நச்சதேன வினானித்ராம் லபதே புருஷோத்தமஹான்னு, அவனை தொட்டில்ல போடச்சே கூட ராமனி லக்ஷ்மணனி ஒரே தொட்டில்ல போட்டாத்தான் பெருமாள் தூங்குவாரே தவிர்த்து, லக்ஷ்மணனை தனி தொட்டில்லையோ இல்லை ராமனை தனி தொட்டில்ல போட்டா பெருமாள் அழவே மாட்டார். ஃபேரக்ஸ் கொடுத்தா கூட பெருமாளுக்கு அழகு நிற்கவே நிற்காது, உட்வர்ஸ் கொடுத்தா கூட. ஆகையால
அந்த ராமன் லக்ஷ்மணன் நீ வராதே 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 சொன்னான். அதுக்கு லக்ஷ்மணன் சொன்னான், பலாத்கிருத்திய புங்கே சப்ராத்தரண உகாடம் நிபீடிய ரகுநந்தனாங்க. ராமன் காலை கெட்டியாக பிடிச்சுட்டான். அது வியாக்கியானத்தில் மகான்கள் ரொம்ப அழகாக ரசிப்பா. என்னன்னு இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லும், இந்த காலை சுத்தினது கடிக்காமல் போகாது, காலை சுத்தினது கடிக்காமல் போகாதுன்னு. ஆனால் பைத்தியங்களா அப்படிலாம் பழமொழி சொல்லாது இல்லடாப்பா. காலை சுத்தினது தான் வரம் வாங்காமல் போகாது. என்ன சரணாகரி சாஸ்திரத்தை முதல்ல காண்பிச்சவன் யார்? ஆதிசேஷன் தானே. அண்ணலும் தன் ஆதிமூர்த்தியின் சாயலை ஒத்தான். கம்பன் பேசும் பொழுது இவர் யார் தெரியுமோ இல்லையோ, ஆதிசேஷன். புஸ்ஸு புஸ்ஸுன்னு சீரின்னு இருக்கான் லக்ஷ்மணன். அப்பாவை என்ன பண்ணலாம், அம்மாவை என்ன பண்ணலாம், அண்ணாவை காட்டுக்கு அனுப்பினவாள்லாம் என்ன பண்ணலாம்னு இவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான். வேற வழி பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டான். சப்ராத்துச்சரண உகாடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதா சமக்ஷம் காக்குத்சம் இதம் வச்சனம் அப்ரவீத்துன்னு இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்தில் சரணாகரி செய்து ராமனை நிர்பந்தம் செய்து ராமனிடத்தில் காட்டுக்க வந்தான். அப்ப தம்பி இவன் பரதந்திரனா? பிரயோஜனம் இல்லை. இப்போ பொண்டாட்டியும் ராமனுடைய சொன்ன பேச்சை கேட்கல, பாரதந்திரம்ன்றது அவளுக்கு இல்லை. லக்ஷ்மணனுக்கு இல்லவே இல்லை. பரதன் அதுக்கு மேல நீ அயோத்திக்கு போடா, ராஜ்யத்தை ஏத்துக்கோ, 14 வருஷம் கழிச்சு நான் வரேன். தொம் ராஜா பரத பவ ஸ்வயம் நராணாம் மன்யானாம் அகமபி ராஜராட் மிருகானாம். பெருமாள் நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கேன் 14 வருஷம், நீ நாட்டுக்கு ராஜாவா இரு 14 வருஷம். கட்டாயம் வந்துட்டு உங்ககிட்ட ராஜ்யத்தை வாங்கிக்கிறேன். முடியவே முடியாது சுவாமி. நந்தி கிராமத்தில் ஊர் எல்லையிலேயே இவன் ஒரு தனியாக ஒரு கிராமத்தை உண்டாக்கி அதுலேயே வாசம் பண்ணான். இப்போ பரதன் அவனும் ராமனுடைய சொன்ன பேச்சை கேட்கல. இப்போ பெண்டாட்டியும் இல்லை, தம்பிகளும் இல்லை. யார் தான் ராமாயணத்தில் ராமன் சொன்ன பேச்சை கேட்டா அப்படின்னு கேட்டா எங்கள் பாதுகாதேவி தான் கேட்டாள். காட்டுக்கு வான்னு பெருமாள் கூட்டார். பெருமாள் கூடயே வந்தான். அம்மா போருமா, பரதன் ரொம்ப கதறான். என்னை விட்டு பிரிஞ்ச அந்த விஸ்லேஷத்தை பரதனால் தாங்க முடியல. அவனை ஆஸ்வாசம் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. ஏற்கனவே இவகிட்ட ஒரு தடவை பேசி நான் மூக்கூட போட்டுவிட்டேன். இவளை திரும்பி போனால் இவள் போக மாட்டா. லக்ஷ்மணன் அவன் இப்பயே என்ன ஏதாவது பண்ணிவிடுவான், அதனால் அவனையும் கேட்க முடியாது. ஒரு தடவை இவா 2 பேருக்கிட்ட நான் வாயை கொடுத்து மாட்டிவிட்டேன். ஆனால் இந்த பாதுகாதேவி நீ தான் என் சொன்ன பேச்சை கேட்கக்கூடியவள். ஆகையால் நீ பரதனை ஆஸ்வாசம் செய்வதற்காக மீண்டும் ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றவுடன் பாதுகாதேவி மறுபடியும் காட்டிற்கு சென்றவள், ராமனுடன் சென்றவள். ராமனுடைய பாதத்தை விட்டுத்தான் பிரிந்து 14 வருடங்கள் இங்கே ராஜ்யத்தை பரிபாலம் செய்தார். தேசிகன் கேட்டார், கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரஹோவா கிம்பா விதேக துஹிதுஹு கிருபணா தசாசா. இதில் 2 மனைவியர் ராமனுக்கு. மனைவியர்னு வச்சுக்க முடியாது, ஆனால் தேசிகன் பாதுகாதேவின்னு தான் சாதிக்கிறார். ஒரு மனைவி சீதாதேவி ராமனை விட்டு 12 மாதங்கள் பிரிந்திருந்தாள். மற்றொருத்தி பாதுகாதேவி பெருமானை விட்டு 14 ஆண்டுகள் பிரிந்திருந்தாள். இவர்கள் இருவரில் யார் சிறந்தவள்? கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரஹோவா. ராமனை விட்டு 14 ஆண்டுகள் ராஜ்யத்தை பரிபாலம் செய்த உன்னுடைய விரதம் சிறந்ததா, அல்லது 12 மாதங்கள் அவனை விட்டு பிரிந்திருந்த சீதாதேவியின் விரதம் சிறந்ததா என்று கேட்டு பாதுகாதேவியின் விரதம்தான் சிறப்பு வாய்ந்ததுன்னு சாதிக்கிறது. இல்லை என்றால் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. ராமன் 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 என்று அரண்டு கொண்டு வந்த அந்த பரதன் எப்பொழுது பாதுகாதேவியை பெற்றானோ அது முதற்கொண்டு ஆஸ்வாசம் பெற்றவனாய் அடங்கியவனாய் அயோத்திக்கு வந்தான் என்றால் ராமனை காட்டிலும் பாதுகாதேவியினுடைய மேன்மை காண்பிக்கப்படுகிறது. அவளுக்கு வாசிக்கப்பட்ட மங்கள வாத்தியம்தான் கிஷ்கிந்தையில் எதிரொலித்தது சுக்ரீவ பட்டாபிஷேகத்திற்கு. அதே மங்களவாத்தியம்தான் கடற்கரையில் எதிரொலித்தது விபீஷண பட்டாபிஷேகத்திற்கு. அதே மங்களவாத்தியம்தான் அயோத்தியில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது பின்னாளில் ஏற்பட்ட ராமபட்டா.